ஸ்டூடெண்ட் 12th பிசிக்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஃபாரடேஸ் லாஸ் பார்த்தோம். ஃபாரடேவுடைய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி, இண்டக்ஷனா என்ன, எப்படி கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல ஒரு வார்த்தை வந்துச்சு லென்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லென்ஸ் லா என்ன அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். அண்ட் இதுக்கு ரிலேட்டடான ஒரு அனிமேஷன் இருக்கு, நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் லென்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பத்தி நல்லாவே தெரியும். கிளியரா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும்போது ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது, ஓகே, ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன், சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த கான்செப்டுக்கு ரெண்டு முக்கியமான விதி இருக்கு, ரெண்டு முக்கியமான லா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், தட் இஸ் ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லா இது எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லுது. ஃபாரடேஸ் லா வந்து எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்ல. ரொம்ப குயிக்கா பண்ணும் போது, அப்புறம் ரிவர்ஸ்ல பண்ணும் போது இதெல்லாம் இருந்துச்சு. கரெக்டா? ஆனா இந்த கரண்ட் இப்ப நம்ம சொல்லியாச்சு, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லிட்டு அப்படின்னா எந்த டைரக்ஷன் இப்ப எவ்வளவு அப்படின்னு போட்டிருக்கேன். ரைட்டா? எந்த டைரக்ஷன், விச் டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதா இன்னொன்னு. அதுதான் எந்த திசையில அந்த கரண்ட் போகும் அப்படின்னு சொல்றதா லென்ஸ்ல நம்மளுடைய டுடேஸ் டாபிக். கிளியர் ஆயிட்டா? லென்ஸ் லா உடைய இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? ஏன் நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர். இப்ப லென்ஸ்லாவை ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளா ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, இன்டியூஸ்டு கரண்டோடைய டைரக்ஷன். இப்ப நம்ம இன்டியூஸ் கரண்ட் தான் பார்த்துருக்கோம். அவரு தான் உருவான ஒரு புதிய ஆளு அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட். இன்டியூஸ்டு கரண்டோடைய டைரக்ஷன் எப்போதுமே அதோடைய காஸ் அதை வந்து ஆப்போஸ் பண்ணும். இன்டியூஸ் கரண்ட் வந்து எப்படி உருவாகிருக்கும், அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ், இதனால தானே உருவாகிருக்கும். அதையே வந்து இந்த இன்டியூஸ் கரண்ட் வந்து ஆப்போஸ் பண்ணும். ஸோ ஆப்போஸ் வச்சு நம்ம வந்து டைரக்ஷன் நம்ம சொல்லிடலாம். சரியா? ஓகே, ரைட். இதை நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். நீங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் திடீர்னு தள்ளுறாரு. அப்போ நீங்க பின்னாடி விழுறீங்க, விழ விழ மாதிரி போறீங்க. அப்படி நீங்க பின்னாடி விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, டக்குன்னு உங்களுடைய உடம்ப முன்னாடி தள்ளுவீங்க. கரெக்டா? அது எதுக்கு தள்ளுறோம்? ஏன்னா நீங்க பின்னாடி விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நீங்க ஆப்போஸ் பண்றீங்க. அவங்க தள்ளுறத நீங்க ஆப்போஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் இன்டியூஸ் கரண்டும் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ ஆப்போஸ் பண்ணும். ஏன்னா இன்டியூஸ் கரண்ட்டுக்கு உருவானதுக்கு காரணம், காசே யார் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச். அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்போஸ் பண்ணும். கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ நம்ம வந்து அஹ், ஒரு இது பார்க்கலாம். ஒரு நம்மளுடைய புக்கில் உள்ள அந்த பிக்சரை வச்சு இது பண்ணலாம். அந்த பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 1 சொல்லிட்டு இருக்கேன். ஏபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து டிசி, நோ கரண்ட் அப்படிங்கிறது டைம்ல. அப்புறம் லெஃப்ட் ரைட்டு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதை நான் மொத்தமாக சொல்றோம். இப்படி இருக்கும், இப்படி படம் போட்டிருப்பாங்க. இந்த படத்தை இல்ல இன்ட் மார்க் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர், தட் இஸ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்வெர்ட்ஸ்னா அந்த இன்டு த ஸ்கிரீன், அது இன்டு த பேஜ் அப்படின்னு இன்வெர்ட்ஸ். ஸோ அது வந்து இன்ட் மார்க் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பி, பெர்பெண்டிகுலர் இன்வெர்ட்ஸ். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நம்ம இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். லைக்
இதுல ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஏபி, இந்த ஏபி வந்து ஒரு மூவபிள் பிஸ்டன் மாதிரி இருக்கு. சரியா? இதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம லென்ஸ் லாவை பார்க்குறோம். லென்ஸ் லாவோடைய அந்த பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ப்ராக்டிக்கலா நம்ம இமேஜின் பண்றதுக்கு இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேமுக்குள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. சரியா? ஃப்ரேமோடைய ஏபிங்கிற அந்த ஆம் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நகர்த்தலாம். கிளியர் ஆயிட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அது ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேமுக்குள்ள இருக்கு. அதுல அந்த ஃப்ரேம்ல ஏபிங்கிற ஆம் பாத்தீங்கன்னா நகர்த்தலாம், மூவ் பண்ணலாம். சரியா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பண்றோம்னா, நம்ம புக்ல கொடுத்த மாதிரி இந்த ஏபிங்கிற ஸ்லைடை நான் ரைட் சைடு மூவ் பண்றேன். நம்ம பிக்சரையும் கொடுத்துருப்பாங்க, இந்த நான் சொன்னதையும் சேர்த்து பிக்சரையும் சேர்த்து மொத்தமா படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ரைட் சைடு மூவ் பண்றாங்க. அப்ப இது மூவ் ஆயிட்டே என்ன சார் நடக்கும்? யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ஆம இப்படி ரைட் சைடு நகர்த்தும் போது இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? இதை இங்க ரைட் சைடு நகட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஏரியா இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துட்டீங்க. ஃபீல்ட் லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் இருக்கு, பாயிண்டிங் இன்வெர்ஸ், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம வந்து கிராஸ் அப்படிங்கிற அந்த இதை வச்சு நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் மேக்னெட்டிக் மெட்டாலிக் ஃப்ரேம் எடுக்கிறாங்க, ஏபிசிடின்னு சொல்லிட்டு. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. அதோடைய பிளேன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மெட்டாலிக் பிளேனோடைய அந்த மெட்டாலிக் ஃப்ரேமோடைய அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை ஆம் அப்படிங்கிறது ஏபி மூவபிளா இருக்கு. ஸோ தட் இட் கேன் ஸ்லைட் டுவர்ட்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு மூவ் பண்றோம் அப்படின்னா the number of field lines, that is magnetic flux வந்து passing through the frame ABCD increases. அப்படிதானே? இதை நல்லா தள்ளி போயிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப ஏபிசிடில இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகம் தானே? யோசிச்சு பாருங்க. அப்போ ஃப்ளக்ஸ் அதிகமா தானே இருக்கும். கிளியரா? அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ லென்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்க இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட் வந்துட்டு இந்த கரண்ட் இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை, அதாவது ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸை ஆப்போஸ் பண்ணுது. இந்த இன்டியூஸ் கரண்ட் ஆப்போஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட இன்க்ரீஸை ஆப்போஸ் பண்ணுது. எப்படி ஆப்போஸ் பண்ணும்? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸை ஆப்போஸ் பண்ண இன்டியூஸ்டு கரண்ட் ஒரு ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூஷியலான இடம் இதுதான். இந்த இன்டியூஸ் கரண்ட் ஏற்கனவே ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தெரியும். ஸோ இங்கேயும் அதே தான் நடக்கு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது, பட் ஆப்போசிட்டா பண்ணுது. ஏற்கனவே பண்ணதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுது. சரியா? அப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்நோக்கி இன்வேர்டா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த உருவாக்கின இன்டியூஸ்டு ஃபீல்டு, அதாவது இன்டியூஸ் கரண்டால உருவாகிற ஃபீல்டுனா இன்டியூஸ்டு ஃபீல்டுன்னு வச்சுருக்கேன். இன்டியூஸ்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு பி எக்ஸ்டர்னல் உள்நோக்கி, அதை ஆப்போஸ் பண்றதுக்கு இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து வெளிநோக்கி இருக்கு. கிளியர் ஆயிட்டா? இது புரியுதா இந்த இடத்துல? அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி வெளிநோக்கிய அந்த அவுட்வேர்டா இருக்கக்கூடிய ஃபீல்டை கிரியேட் பண்ணதுக்கு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃப்ளோ ஆகணும். கரண்ட் வந்து எங்க இருக்கணும்? ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டா கிரியேட் ஆகுது அப்படின்னா, வெளிநோக்கியா அவுட்வேர்டா ஃபீல்டு கிரியேட் பண்றதுக்கு கரண்ட், ஏன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் இப்படி சொன்னாங்க. ஸோ அதனால கரண்ட் எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா, சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா, அடுத்த கேஸ் பார்க்க போறோம். அடுத்த கேஸ் என்னன்னா, இந்த ஏபி வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்ல மூவ் பண்றது.
கிளியர் ஆயிட்டா? இப்படி மூவ் பண்றது. அப்போ இது இங்க வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு இங்க வச்சுக்கிறேன். நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்களா, ஒரு 3 பிக்சரா கொடுத்துருப்பாங்க, நான் ஒரே பிக்சர்ல நோட் பண்ணிடுறேன். சரியா? இப்படி இங்க நான் வந்துட்டு அப்போ இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு இடத்துல இருந்துச்சு, அப்புறம் நம்ம கொஞ்சம் மூவ் பண்றோம், அப்புறம் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு வச்சுக்கிறோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம புக்ல போட்ட அந்த சில இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதாவது கிராஸ் மார்க் வந்து இன்வெர்ஸா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு பீல் வந்து டாட்டா போட்டிருப்பாங்க, அவுட்வேர்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அவுட்வேர்டை இங்க போட்டிருப்பாங்க, அதை நான் காமிச்சுக்கிறேன். ஏன்னா இதை வந்து கிரியேட் பண்ணுது, அவுட்வேர்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது யாரு? இன்டியூஸ் கரண்ட். ஸோ அது ஆதாரமா இன்டியூஸ்டு பீல்னு சொல்லுவோம். ஸோ அதனால டாட் போட்டு நம்ம புக்ல போட்டிருப்பாங்க, டாட் போட்டு டி இன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இதுதான் அர்த்தம், இன்டியூஸ்டு, இஎன்டி, ஐஎன்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? தட் இஸ் அவுட்வேர்ட்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? இன்வெர்ட்ஸ். அப்ப இது அவுட்வேர்ட்ஸா தானே இருக்கும். பெர்பெண்டிகுலரா இருக்கும், பட் அவுட்வேர்ட்ஸா இருக்கும். இது கிளியர் ஆயிட்டாப்பா? ஓகே. ரைட். இதுல எதுவும் டவுட் இல்லையா? ஓகே. ரைட். இப்போ நம்ம அடுத்து அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மூவபிள் ஸ்லைட லெஃப்ட்டுக்கு மூவ் பண்றது. லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணா என்ன நடக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடு மூவ் பண்றீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபிளக்ஸும் டிக்ரீஸ் ஆயிரும். கரெக்டா? இங்க இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப இப்போ என்ன நடக்கும்? ஃபிளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, பட் இப்போவும் இன்டியூஸ் கரண்ட் அந்த ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ ஆப்போஸ் பண்ணுது. ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ ஆப்போஸ் பண்ணுது, அந்த ஃபிளக்ஸ் டிக்ரீஸ் ஆகாம தடுக்கு. சரி. இப்போ ரெண்டாவது கேஸ் நம்ம பார்க்கிறது ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ் ஆப்போஸ் பண்ணுது, ஆப்போஸ் பை இன்டியூஸ்ட் கரண்ட் அப்படின்னு போட்டுறேன். பட் ஹவு அப்படிங்கிறது, ஹவு டஸ் இட் ஆப்போஸ்? ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ ஆப்போஸ் பண்ண இன்டியூஸ்ட் கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போன, இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இப்போ பாருங்க, சேம் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. சேம் டைரக்ஷன்ல ஏற்கனவே இருந்த அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல இது வந்து கிரியேட் பண்ணுது இன்டியூஸ் கரண்ட். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸா, பி அவுட்வேர்டு, அந்த பி மட்டும் போட்டுக்கலாம், அவுட்வேர்டு. இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரிய கண்டி வேணா இங்க இருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும்? இன்வெர்ஸா இருக்கும். இன்வெர்ஸா இருக்கும். இப்போ உருவாக்கின இந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம போன கேஸ்ல பி இன்டியூஸ்டு வந்து அவுட்வெர்ட்ஸா இருந்துச்சு, பட் இந்த கேஸ்ல நம்ம பி டாட்டும் போடக்கூடாது, ஏன்னா அது இன்வெர்ட்ஸா, அவுட்வெர்ட்ஸா இல்ல, இன்வெர்ட்ஸா இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல இதே தான் வரப்போகுது. அடுத்தானே இன்வெர்ட்ஸா தான் வரப்போகுது. புரியுதா? சேம் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட்ஸா இருக்கு, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்வெர்ட்ஸா இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி இன்வெர்ஸா ஃபீல்ட கிரியேட் பண்ணணும்னா கரண்ட் கண்டிப்பா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். அப்போ இன்வெர்ஸா போகணும்னா கரண்ட் மஸ்ட் பி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்லாம் நீங்க பாப்பீங்க, கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, டைரக்ஷன்ல கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டிருக்கேன். நான் அந்த ஒன் வேர்டு மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தேன், அதை சேர்த்து நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? கிளியர் ஆயிட்டப்பா? இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? மூவபிள் ஸ்லைடை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நோ கரண்ட்னா பிரச்சனை இல்லை, பட் நீங்க ஸ்லைடை மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் புரிஞ்சுது. அடுத்துனா சப்போஸ் நம்ம வந்து சொல்றோம், அந்த ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க, என்னன்னா சார் நான் ஆம் வந்து அந்த ஸ்லைடரை வந்து நான் நகர்த்தாம இருந்தா என்ன நடக்கும்? இது ஒரு கொஸ்டின். அடுத்துனா யோசிச்சு பாருங்க, ஆம் நகர்த்தாம தான் என்ன நடக்கும்? மோர் ஃப்ளக்ஸ் சேஞ்ச், மோர் இன்டியூஸ் கரண்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் அதிகமா சேஞ்ச் ஆகுனா அதிகமா இன்டியூஸ் கரண்ட் இருக்கும், கம்மியா சேஞ்ச் ஆகுனா கம்மியா இருக்கும். கிளியர் ஆயிட்டா?
ஓகேவா? ரைட். இப்போ நம்ம புக்ல கொடுத்த 2வது இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம ஆல்ரெடி ஃபேரடே பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அனிமேஷன் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அனிமேஷன் ஃபர்ஸ்ட் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 1க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் 2க்கு தனியா நம்ம அதை பார்க்கலாம். ஒன் செகண்ட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஓகே. ஷேர் ஆயிட்டா? எஸ், இப்போ தெரியும் நினைக்கிறேன். எஸ், எஸ், குட், சூப்பர். ஸோ நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் 1 and 2 பாத்தீங்களாப்பா? அதான் நம்ம சாரி 2 பார்க்கல, இல்லுஸ்ட்ரேஷன் 1ல 2 ஸ்டெப் பார்த்தீங்க, அதை நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? இதுல டைரக்ஷன் எல்லாமே அழகா புரிய முடியுமா தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு மேக்னெட் இருக்கு. மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றேன்னா ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றீங்க. அந்த சைடு ஒரு காயில் இருக்கு, அதில் சவுத்து நார்த்துன்னு போட்டிருப்பாங்க, கரண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல இருக்கும். சரியா? இங்கேருந்து இப்படி போற மாதிரி இருக்கும். நான் வேணா அதை சரியா காமிச்சிடுறேன். இப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, நான் ப்ளே பண்றேன். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. திருப்பி பண்ணட்டா? அதாவது இன்டியூஸ் கரண்ட் ஆப்போசஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். நம்ம பார்த்த பாயிண்ட். ஒரு மேக்னெட் காயில அப்ரோச் பண்ணுது. இந்த காயில சவுத் போல் நார்த் போல் இப்போதைக்கு இருக்காது. சரியா? அது அதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆகும். பட் நம்ம அனிமேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருப்பாங்க. பட் அது ஆப்போஸ் பண்றது காமிக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு மேக்னெட் ஒரு காயில் அப்ரோச் பண்ணுது. இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகுது. கரண்ட் இப்போ தான் கிரியேட் ஆகுது. அப்படிதான் கரண்ட் கிரியேட் ஆனாதானே மேக்னெட்டிக் ஃபீல்டா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் கரண்ட் கிரியேட்ஸ் a magnetic field that oppose a external field. எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்னா யாரு? அந்த மேக்னெட்டை வச்சிருக்கோம்னா அதான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இப்போ இங்கே இன்டியூஸ்டா இருந்தால் அதான் இன்டியூஸ்டு ஃபீல்டு. டெமான்ஸ்ட்ரேட்டிங் லென்ஸ் லா அப்படின்னு போட்டுப்பாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம என்ன பார்த்தோம்? அவுட்வேர்டா இருக்கும், சரி இன்வேர்டா இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. பட் இன்டியூஸ்டு ஃபீல்டு என்ன பண்ணும்னா அவுட்வேர்டா இருக்கும். சரியா? இது புரியுதா? ஓகே. பட் இதையுமே பின்னாடி இன்னொரு சிமுலேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பாருங்க, இதையும் பார்த்துட்டு நான் மொத்தமாக சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ இதுல பாருங்க, மேக்னெட் வித் டிராயிங் போட்டிருப்பாங்க. இப்போ கரண்டோட டைரக்ஷன் அந்த கண்டக்டரை சுத்தி பாருங்க, இது மாறி இருக்கும், நார்த் சவுத்து மாறி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா கரண்டோட டைரக்ஷன் மாறி இருக்கும். கரண்ட் இப்படி இருக்கும். சரியா? அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி போகும். அதை நம்ம பார்த்தோம், கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ இதுல மேக்னெட் உள்ள வருது, மேக்னெட் மூவ்ஸ் அவே, சரி இதுல வெளியில போகுது, மூவ்ஸ் அவே வெளியில போகுது. அப்படின்னா இன்டியூஸ் கரண்ட் இருக்கு இப்பவும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் ஆகிறதுனால இன்டியூஸ் கரண்ட் இருக்கும், which is create a magnetic field that opposes the change in decrease magnetic flux. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிறத தடுத்து உடனே அது என்ன பண்ணுது? ஆப்போஸ் பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த போல் ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த ரெண்டு போலும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்பனா தான் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுவும் ஒரு சவுத் போலா இருந்தால் ரிப்பல் பண்ணிடும். அப்போ அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த டிக்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து என்ன ஆப்போஸ் பண்ணணும். அதனால இது நார்த் போலா மாறிடும். போனையில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்த் போல் இருந்துச்சு, ரிப்பல்ஸ் நடந்துச்சு. இதில் பாருங்க, ரெண்டுமே சவுத் போல் இல்லை நார்த் போல் எதனாலும் சொல்லலாம், ரிப்பல்ஸ் நடக்கும். பட் இதுல ஆப்போசிட் போல்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ மூணாவது பாருங்க, இதை தான் நம்ம புக்கில் கொடுத்த அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 1. அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் 1ல வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இதை கொடுத்துருப்பாங்கல்ல. அப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் 2ல அந்த மேக்னெட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க.
அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் நம்ம ஃபேரடேல பார்த்தோம், அதனால உங்களுக்கு புரியக்காண்டு இதுலயே நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டோம். இதில் பாருங்க, பி இன்டு த பேஸ் கிராஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆம் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகுதா, ரைட். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ ஏரியா இருக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன நடக்கும் நம்ம பார்த்தோம், பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல. பி இன்டியூஸ்டு அதை பார்த்தோம். அது வந்து பி இன்டியூஸ்டு வந்து அவுட்வேர்ட்ஸாக இருக்கும், பெர்பெண்டிகுலருக்கும் அவுட்வேர்ட்ஸ். அதனால அந்த டாட் மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க, சரியா. கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் இன்வேர்டு, அது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடியது. ஆல்ரெடி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் அந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இருக்கு, அதில் இந்த மூவபிள் ஸ்லைடு இருக்கு. மூவ் பண்ணி நமக்கு வந்து இப்படி கொண்டு வருது. கிளியரா? ம் கரண்டோட டைரக்ஷனையும் இங்க பார்க்கலாம், சரியா. கரண்டோட டைரக்ஷனையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் இதுல ப்ளே பண்றேன், பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. அதாவது இப்ப ரைட்டு லெஃப்ட்டுங்கிறது நம்ம புக்கில் உள்ள ஆர்டர் மாதிரி இல்லை, நமக்கு கான்செப்ட் படியே நான் போட்டிருக்கேன். லெஃப்ட்லனா உங்களுக்கு ஏரியா அதிகமாகுது, எல்லாமே அது கண்டக்டர் மூவ்ஸ் லெஃப்ட் தான், இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோஸ் கிளாக் வைஸா இருக்கும். கிளாக் வைஸாக தான் காமிச்சிருக்காங்க அழகா, அது தெரியுது. இங்கேருந்து அப்படி போகுது கிளாக் வைஸ், கிரியேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன பண்ணணும்னா பி இன்டியூஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா அது போஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் ஆயிட்டா? ஓகே ரன். இதையும் பார்த்துட்டு நம்ம டாபிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் 1 நம்ம பார்த்தாச்சு, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் 2ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஆம்ஸ்ல அந்த இதில் ஃபேரடே லால பார்த்த மாதிரி தான். மேக்னெட் இருக்கு, சவுத் போல் நார்த் போல். இப்படி இருக்கு, லைன்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கும், இங்க வந்து வெளியில போற மாதிரி இருக்கும், நார்த் டு சவுத். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஒன்லியா பார் மேக்னெட், அப்படிதானே. இப்ப இதே மாதிரி ஒரு சொலினாய்டு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அரௌண்ட் சொலினாய்டும் இதே மாதிரி தான் இருக்கும், கரெக்டா. இப்படி இருக்கும். இது வந்து நார்த்து சவுத்து அப்படின்னு போடுறோம். கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து இப்படி இங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா இங்கே வெளியில போகுது. ஸோ இது நார்த்து சவுத்து அப்படிங்கிறத போடுறோம். இல்லுஸ்ட்ரேஷன் 2ல இதே நீங்க பார்த்துக்கலாம். பார் மேக்னெட்டை ஒரு சொலினாய்டு, சொலினாய்டுனா காயில் ஆஃப் ஒயர் அப்படின்னு அர்த்தம், அதுதானே. அப்போ அந்த சொலினாய்டுக்குள்ள கொண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுதான் இல்லுஸ்ட்ரேஷன் 2. அப்போ கொண்டு போறோம், அதுலயும் ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல மூவிங் த நார்த் போல், மூவிங் த நார்த் போல் ஆஃப் எ மேக்னெட் டுவர்ட்ஸ் த solenoid. Towards the solenoid. கிளியர் ஆயிட்டா? அப்ப இது என்ன அர்த்தம், நீங்க மேக்னெட்டோட நார்த் போல solenoid நோக்கி கொண்டு போறீங்க. அப்ப என்ன நடக்கும், வாட் இஸ் த காஸ். மேக்னெட்டை காயில நோக்கி நம்ம வந்து அப்படி மூவ் பண்றோம். அப்போ மூவ் பண்றதா என்ன நடக்கு, லென்ஸ்ல திருப்பியும் வருது. லென்ஸ்ல படி என்ன ஆகுதுன்னா இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த இன்டியூஸ் கரண்ட் இது இந்த மோஷனை ஆப்போஸ் பண்ணுது. மேக்னெட்டை நம்ம வந்து என்ன பண்றோம்னா அப்படி இந்த காயில நோக்கி எப்படி டூவர்ஸா மூவ் பண்றோம்.
இன்டியூஸ் கரண்ட் இந்த மூவபிள் நம்ம மூவ் பண்ணக்கூடிய மேக்னெட்டை ஆப்போஸ் பண்ணுது. எப்படி ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம அந்த சிமுலேஷன் பார்த்தோம். நார்த் போல் நார்த் போல், இல்லை சவுத் போல் சவுத் போல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான். அடுத்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி மாறுது. ஓகேவா? அப்போ நார்த் போல இப்போ எதுனாலும் இப்போ நம்ம நார்த் போல் போடுறோம். சரி, எப்படினாலும் ரிப்பல்சன் நம்ம நடக்கணும். அப்போ நார்த் போல் அப்படியே ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணும்போது அந்த அந்த மோஷனை ஆப்போஸ் பண்ண காயில், இதுதானே காயில், நம்ம பார்த்தோம்னா காயில் இருந்துச்சு இதுல. அந்த காயிலோடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்துல இருக்கிற உடைய அந்த எட்ஜி இது நார்த் போலா மாறும். மாறினா தானே ரிப்பல் பண்ண முடியும். அப்பந்தான் நார்த் போலும் ரிப்பல் பண்ணும். இந்த காயிலோடைய இந்த எட்ஜி வந்து நார்த் போலா மாறும்போது ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? காயிலோடைய பக்கத்துல இருக்கிற இந்த எட்ஜ் நார்த் போலா அப்படி மாறுதுன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல யூஸ் பண்ணி கரண்ட் எந்த திசையில அதை எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ இது வந்து கேஸ் ஒன்னு, அதை நம்ம பார்த்தாச்சு நம்ம அனிமேஷன்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேஸ் டூ. withdrawing the north pole of the magnet from the solenoid. அதாவது இப்போ நீங்க மேக்னெட்டை அப்படியே வெளியில எடுக்கிறீங்க, அந்த காயில விட்டு வெளியில எடுக்கிறீங்க, அவே கொண்டு போறீங்க. சரியா? லென்ஸ்லாம் என்ன சொல்லுது? அப்போ இந்த இன்டியூஸ் கரண்ட் இருக்கும், அந்த இன்டியூஸ் கரண்ட் இந்த அவே மோஷனை என்ன பண்ணும்? வழக்கம் போல ஆப்போஸ் பண்ணுது. அப்போ ஆப்போஸ் பண்ண என்ன அர்த்தம்? அது குறைய விடாம பாக்குது. கரெக்டா? அப்போ இப்போ நீங்க நார்த் போல வெளியில எடுக்கிறீங்க, இல்லை சவுத் போல வெளியில எடுக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே இங்க என்ன ஆயிரும்? ஆப்போசிட்டா இப்படி கிரியேட் ஆயிரும். காயில் இருக்கு, காயிலோட அந்த நியர் எண்ட் அப்படி சொல்றோம்ல, அது வந்து உடனே ஆப்போசிட் போலா மாறணும். அப்பந்தான் உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சவுத் போல் சவுத் நார்த் போல்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம காயில் வந்து அதோட எட்ஜு வந்து அதோட எண்டு சவுத் போல் நார்த் போல் அப்படின்னு மாறுதா? அப்போ கரண்ட் எந்த திசையில போகும் அப்படின்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் லென்ஸ் லா. அந்த அனிமேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஓவராலா ரீட் பண்ணுங்க. கிளியர் ஆயிட்டா? இங்க நம்ம அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க போறோம். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில லென்ஸ்லாம் உண்டு. ஸோ லென்ஸ்லாம் வச்சு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? லென்ஸ்லாம் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? லென்ஸ்லாம் எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டை நம்ம என்ன என்ன பண்றோம்னா அந்த காயிலுக்குள்ள அப்படி மூவ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ரிப்பல் பண்ணுது. அப்ப இந்த இந்த ஃபோர்ஸை மீறியும் இந்த ஆப்போசிஷனை மீறியும் நீங்க மேக்னெட்டை மூவ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டன் ஒன் மெக்கானிக்கல் ஒர்க். அப்படிதானே? நீங்க கொஞ்சம் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மெக்கானிக்கல் ஒர்க் தான் இந்த காயில எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. நீங்க பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. கிளியர் ஆயிட்டா? ஒருவேளை சப்போஸ் லென்ஸ்லாம் வந்து இந்த ஆப்போசிஷனை ஃபார்ம் பண்ணல, உண்டாக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு கொஸ்டின் யோசிச்சு பாருங்க.
நம்ம லென்ஸ்லால முக்கியமானதே ஆப்போசிஷன் தான். இந்த லென்ஸ்லால அப்போ அந்த ஆப்போசிஷன் உண்டாகலன்னா, கிரியேட் ஆகலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாம மேக்னெட்டை மூவ் பண்றோம், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனா அதுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. அந்த மேக்னெட்டோடைய அந்த மூவ்மெண்ட்டுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய ஆப்போசிஷன் இல்லைன்னா எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. அப்போ நீங்க கொஞ்சோண்டி வேலை பார்த்தாலே போதும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்தாலே போதும், நிறைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? நிறைய எலக்ட்ரிக் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இது வந்து இவன் அந்த லைனை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது, அப்போ ஏன் சார் வந்து ஆப்போஸ் பண்ணணும், ஏன் சார் எனர்ஜி வந்து நம்ம லூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாமே இந்த கான்செப்ட்லாம் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபலுக்கு எதிராக இருக்கும். அது வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. எங்கேயாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பாயிண்ட் சொல்லவே முடியாது. அப்படித்தானே? ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வரும். ரைட்டா? கரெக்டா? ஸோ லென்ஸ்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆற்றல், அதாவது எனர்ஜிமாங்க, அது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கி அப்படின்னு சொல்றாங்க. அதோட ப்ரூஃபே பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு சேஃபா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆப்போஸ் பண்ணது, ரிப்பல் பண்ணது நம்ம பார்த்தோம். அதோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறது. சரியா? கரெக்டா? ரைட். இப்போ அகெயின் அந்த அனிமேஷனை நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். சாரி. வந்துட்டா? ஸ்க்ரீன் வந்துட்டா? ரைட். இப்போ நம்ம படிச்சதெல்லாம் திருப்பி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்ல நம்ம வந்து அந்த மூவபிள் இதை வந்து ரைட்டு லெஃப்ட்னு மூவ் பண்ணோம். அதுதானே? ஓகே. கிளியர் ரைட்டா? அப்ப என்ன நடக்கு பாருங்க. சர்க்கிள் இருக்கு பாருங்க, அப்புறம் இது இருக்கு, கிராஸ் இருக்கு. என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஒரு கண்டக்டர் வந்து மூவிங் ரைட்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது வந்து ஆப்போஸ் பண்ணுது. அந்த சர்க்கிள் வந்து என்னன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு. ரைட்ல மூவ் ஆகும்போது இன்டியூஸ்டு இருக்கும், அது வந்து அவுட்வேர்டா இருக்கும். அதனால அந்த சர்க்கிள் பார்க்குறோம். மற்றதெல்லாம் கிராஸா இருக்கு. கரெக்டா? இப்போ லெஃப்ட்ல பார்க்க போறோம். பாத்தீங்களா? இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா, அந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தது. அப்படிதானே? லெஃப்ட்ல மூவ் பண்ணாம அப்படியே பார்த்தோம். அதனால நம்ம இதுல சர்க்கிள்ல வராது. ஏன் வராது அப்படின்னா, அது ஆப்போஸ் பண்ணதுக்கு சேம் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். அதனால பாத்தீங்கன்னா இதுல டாட்டே போடக்கூடாது, அல்லது சர்க்கிள் அந்த மாதிரி போடக்கூடாது. ரெண்டுமே கிராஸா தான் பண்ணும். போட்டாங்களா? வருதா? ரைட்ஸ். இது இப்போ இல்லுஸ்ட்ரேஷன், சாரி, கேஸ் ஒன்னு. மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டை உள்ள கொண்டு வராங்க, காயிலுக்கு பக்கத்துல சுழிநாட் மாதிரி. அதில் பாருங்க, ஆப்போஸ் நடக்கிறத பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து என்ன ஆகுதுன்னா இன்டரப்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரெக்டா கிரியேட் ஆகுது. அப்போ இன்டியூஸ் கரண்ட் இருக்கு. ஸோ இன்டியூஸ் கரண்ட் ஒரு கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டா பிஹேவ் பண்ணும்போது அஸ் வெல் அஸ் நமக்கு தெரியும் நார்த் போல் சவுத் போல் கிரியேட் வந்து விட்டு அதுலயும் அது கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆகி ஆப்போஸ் பண்ணுது, மேக்னெட்டை ஆப்போஸ் பண்ணுது. ரைட்டா? இன்டியூஸ் கரண்ட் ஆப்போஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். அதே மாதிரி பாருங்க சார், நான் வெளியில எடுத்தா இவன் பாருங்க, நார்த் சவுத் போல் மாறிட்டு, அந்த சொல்லினால இருக்கக்கூடிய நார்த் போல் சவுத் போல் மாறி
அந்த எண்ட் வந்து விச் இஸ் ஃபேசிங் தட் மேக்னெட் ஆப்போசிட்டா இருக்கும். அப்படி தான் அட்ராக்ட் பண்ண முடியும். அதனால மேக்னெட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போக முடியல. ஏன்னா அட்ராக்ஷன்ல ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இதுல ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்தோம்? கரண்டோட டைரக்ஷனா பார்த்தோம். ஸோ ஃபிளமிங் ரெல்ஃப்ரண்ட் அதை வச்சு தான் பார்த்தோம் கரண்டோட டைரக்ஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நம்ம பார்த்தோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனா அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த இதுல நம்ம பார்த்தோம். கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? சரி. இப்போ நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம இது வரைக்கும் படிச்சதை ரீகால் பண்ணிடலாம். பாயிண்ட் எழுதி போடுறேன். லென்ஸ்லா லென்ஸ்லா இன்டியூஸ்டு கரண்டோடைய டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆப்போஸ் த காஸ். அந்த இன்டியூஸ் கரண்ட் வர்றதுக்கு காரணமா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணும். ஆப்போஸ் த காஸ் அப்படி போட்டிருக்கேன். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். ரைட்டா? இன்டியூஸ் கரண்ட் அதனால வருது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அதனால இன்டியூஸ் கரண்ட் தான் எஃபெக்ட். இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகுது. சரியா? அப்போ இந்த இன்டியூஸ் கரண்ட் எப்படி ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த லென்ஸ்ல டைரக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இது இந்த ஒன்னோட நிறைய மட்டும் கேட்டிருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லென்ஸ்ல எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எந்த பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம், கன்சர்வேஷன் மாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஆப்ஷன்ல. பட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கிளியர்ட்டா? ஓகே, ரைட். வச்சுட்டா இப்போ நம்ம புக்ல வந்து ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் ரூல் அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கண்டக்டர் மூவ் ஆகுது. இது வந்து ஒரு கண்டக்டர். சரியா? இந்த கண்டக்டர் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த கண்டக்டருடைய அந்த மோஷனுடைய டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர், ஃபீல்டு, இன்டியூஸ் கரண்ட் எல்லாத்தையும் ஃபிளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு நம்ம படிச்சிடலாம், கத்துக்கலாம். சரியா? இந்த மோஷன் ஆஃப் த கண்டக்டர் அதோடைய டைரக்ஷன், இந்த ஃபீல்டோட டைரக்ஷன், இந்த கண்டக்டர் சேஞ்ச் ஆகும். இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு ஸ்லைடர் மூவ் ஆனிச்சுல, அப்ப கண்டக்டர் சேஞ்ச் ஆகும்போது இன்டியூஸ் கரண்ட் இருக்கும். இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? நம்ம புக்ல ஒரு சூப்பரா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இந்த கைய இப்படி வச்சுட்டு இப்படி போட்டிருப்பாங்களா? ரைட்டா? இப்படி போட்டு இதுல இந்த மேக்னெட் நார்த் சவுத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அது ஆப்போசிட்டா அப்படின்னு போடுறோம். இங்க போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கேன். ஆப்போசிட்டா சவுத் நார்த். ஓகே, ரைட். அப்போ இந்த தம் அது என்ன பண்ணும்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், கண்டக்டருடைய மோஷன். இது எப்படி எழுதலாமா? டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர், மோஷன் ஆஃப் த கண்டக்டர். சரியா? மோஷன் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு இப்படி தானே இருக்கும். அதனால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறத போட்டுடலாம். அப்போ கண்டிப்பா இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா?
ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, அதுக்கப்புறம் இதுதான் ஒரு கரண்ட். இப்போ நமக்கு வந்து அதுல இது வைக்கிறோம், ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய வச்சிருப்பாங்க. அப்போ அதுல கரண்டோட டைரக்ஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 3 டைமென்ஷனா நம்ம யோசிச்சுக்கலாம். இந்த தம், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் நம்ம வைக்கிறோம். ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி வைக்கிறோம். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் இருக்கு. அப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பாயிண்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படின்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்க இருக்கு. தம்பு வந்து இண்டிகேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர். அப்புறம் மிடில் ஃபிங்கர் என்ன ஆகுனா, அது ஏற்கனவே தெரியும், கரண்டோட டைரக்ஷன் இருக்கு. கரண்டோட டைரக்ஷன். அதனால 3 டைமென்ஷன்ல யோசிக்கணும். என்ன சார் இதுல ஒண்ணுமே போடல நினைக்க கூடாது. 3 டைமென்ஷன்ல யோசிக்கணும். இப்படி இருக்கும்போது இது கரண்டோட டைரக்ஷன். மிடில் ஃபிங்கர் சொல்றாங்கல்ல, இது வந்து இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ் கரண்ட். இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷன் இங்க இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க இருக்கும். தம் ஃபிங்கரோட டைரக்ஷன், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் த கண்டக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக். சரிங்களா? ஸோ ரீட் பண்ணி பாருங்க. லென்ஸ்லாம் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.